இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் போகிற இந்த தவா ஃபிஷ் புளிக்கறி தாங்க நானும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். நம்ம வீட்டுக்கு கண்ணை கொண்டு எதையும் பார்த்தோமா அப்படியே செவனேன்ட்டு போனோமான்னு இருக்க மாட்டாப்புல. என்னத்தையாவது ட்ரை பண்ணுறன்ற பேரில் எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்குங்க. எப்பயும் பண்ணுற மெத்தடில் மஞ்சள் பொடி, மிளகா பொடி, மல்லிப்பொடி போட்டு மீனை பொரித்து எடுத்தோமா, இல்லை அதுக்கும் முடியலன்னா 10 ரூபாய்க்கு சிக்கன் பொடியோ மீன் பொரிக்கிற பொடியோ வாங்கி அந்த மீனை பொரித்து தின்றுட்டு போனோமான்னு இருக்க மாட்டாப்புல. என்னத்தையாவது பண்ணுறோன்ற பேரில் எதையாவது பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கும். எனக்கு என்னமோ இந்த புளிப்போட டேஸ்ட்டு பிடிக்கலைங்க. மிச்சப்படி இது நல்லா தான் இருந்துச்சு. ஒருவேளை புளியோட டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க வேணால் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. அவங்களுக்கு வேணால் இது வந்து செட் ஆகும். ஆனால் புளி டேஸ்ட்டு பிடிக்காதவங்களுக்கு வந்து இந்த இது வந்து செட் ஆகாதுங்க. அதுக்கு பதிலாக நம்ம தக்காளி பழத்தை அரைச்சி ஊற்றிருந்தா கூட நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சுங்க. மிச்சப்படி கலரு இந்த இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கே செஞ்சுக்கிறப்பயே எப்போ தான் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ணுமோன்னு தோணுச்சுங்க. புளி டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். புளி டேஸ்ட்டு பிடிக்காதவங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணாதீங்க. புளிச்சிக்கிட்டு இருக்குது. அதுக்கு பதிலாக நீங்கள் தக்காளி பழம் அரைச்சி ஊற்றி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். புளி டேஸ்ட்டு தான் எனக்கு பிடிக்கல. மிச்சப்படி பரவாயில்லாமல் தான் இருந்துச்சு.